சூப்பரான வாழைக்காய் வறுவல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இந்த ட்ரை ப்ளை அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த கடாய் தான் வச்சுருக்கிறேன். தவா சொல்லலாம், ஃப்ரை பேன் சொல்லலாம். நல்ல பெரிய சைஸுங்க. இதில் நல்லெண்ணெயில் தாங்க இந்த வாழைக்காய் செய்யணும். அது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சோம்பு, அடுத்தது கருவேப்பிலை, இதையும் போட்டு இது ஓரமாக அப்படியே எண்ணெயிலே நிற்கிது பார்த்திங்களா. ஏன்னா எப்போயுமே இந்த மாதிரி தவாவில் நடுவில் எண்ணெய் நிற்காது, சைடில் தான் போய்டும். அப்புறம் ஒரு 2 தக்காளியையும் கட் பண்ணி போட்டு உப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சம் அடுத்தது மஞ்சள்தூள் போட்டுருவோம். இந்த வாழைக்காய் வந்து 3 வாழைக்காய் நல்ல பெரிய சைஸ் தான், மெல்லிசாக தான் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த பெரிய தவாவை எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த காரத்துக்கு தேவையான காரப்பொடியும் போட்டாச்சுங்க. அதாவது கலந்து அரைச்ச பொடி தான். தனி மிளகாய் பொடினா ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் வேணால் அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து கலந்து அரைச்சி தான். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன காரம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மசால் பொடி நல்லா எண்ணெயிலே வதங்கின பிறகு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வாழைக்காயை கழுவினது இதை எடுத்து போடுறோம். அந்த ஸ்லைஸ் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். அப்போ இது உடையாமல் நம்ம செய்யறதுக்கு தான் அகலமான சட்டியை வைக்கணும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்போ வந்து நாங்கள் விறகு அடுப்பில் தானங்க சமைப்போம். அப்போ வந்து என்னென்னா நல்லா எண்ணெய் ஊற்றிடுவோம், பட் நல்ல இரும்பு சட்டி. அடுத்தது வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ கேஸ்ட் அயர்ன்னு சொல்கிறாங்க. அந்த வார்ப்பு இரும்பில் அடுத்தது மண் சட்டியில் நல்லா பெருசாக இருக்கும். அதில் அப்படியே போட்டு நெருப்புலையே போட்டு இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தாங்க தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி வாழைக்காய் உடஞ்சிரும். ஏன்னா வாழைக்காய் நல்லா சீக்கிரமாக வேகக்கூடிய தண்ணியாக. இப்போ இந்த மசாலா இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே வெந்ததும் அப்படியே நிப்பாட்டிங்கன்னா இந்த மசாலா நம்ம தொக்கு மாதிரி எடுத்து வச்சு பசஞ்சு சாப்பிட்டுட்டே வாழைக்காயை தொட்டுக்கலாம். ஒரு தயிர் இருந்தால் கூட போதும், இல்லை தயிரே வேண்டாம்னா இந்த ஒன்றே போதும். இந்த ஸ்டேஜில் வெந்ததும் அப்படியே நிப்பாட்டிக்கணும் இந்த மசாலா. இப்போ நம்ம எடுத்த என்ன செய்வோம்னா மூடியை போட்டு திருப்பி 2 பக்கமும் பிரட்டி விட்டு எண்ணெய் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்கிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. எல்லாத்துக்குமே ரசத்துக்கு, தயிருக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க பார்த்திங்களா. அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் வீட்டில் இருக்குது. வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செஞ்சாச்சுங்க. இதை வந்து 2 பக்கமும் பிரட்டி விட்டு உடையாமல் எடுத்தாச்சு பார்த்திங்களா. இது இன்னும் விறகு அடுப்பு அப்படின்னா இரும்பு சட்டினா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவே எடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாழைக்காய் செஞ்சு பாருங்கள். தக்காளிலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போட்டுக்கணுமோ போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வாழைக்காய் ரெசிபி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.